بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அத்தியாயம் 2 வசனம் 40. இஸ்ராயலின் சந்ததியினரே, நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருட்கொடையை நினைவு கூறுங்கள். நீங்கள் என் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். நான் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். மேலும் நீங்கள் வேறு ஒருவருக்கும் அஞ்சாது எனக்கே அஞ்சுவீர்களாக. இன்னும் நான் இறக்கிய வேதத்தை நம்புங்கள். இது உங்களிடம் உள்ள வேதத்தை மெய்ப்பிக்கின்றது. நீங்கள் அதை ஏற்க மறுப்பவர்களில் முதன்மையானவர்களாக வேண்டாம். மேலும் என் திருவசனங்களை சொற்ப விலைக்கு விற்று விடாதீர்கள். இன்னும் எனக்கே நீங்கள் அஞ்சி ஒழுகி வருவீர்களாக. நீங்கள் அறிந்து கொண்டே உண்மையை பொய்யுடன் கலக்காதீர்கள். உண்மையை மறைக்கவும் செய்யாதீர்கள். தொழுகையை கடைபிடியுங்கள். ஜக்காத்தையும் ஒழுங்காக கொடுத்து வாருங்கள். ருக்கு செய்வாரோடு சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள். நீங்கள் வேதத்தையும் ஓதிக்கொண்டே மற்ற மனிதர்களின் நன்மை செய்யுமாறு ஏவி தங்களையே மறந்து விடுகிறீர்களா? நீங்கள் சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டாமா? மேலும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். எனினும் நிச்சயமாக இது உள்ளச்சம் உடையோர்கன்றி மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும். உள்ளச்சமுடைய அவர்கள்தாம் திடமாக தாம் தங்கள் இறைவனை சந்திப்போம், நிச்சயமாக அவனிடமே தாம் திரும்ப செல்வோம் என்பதை உறுதியாக கருத்தில் கொண்டோராவார். இஸ்ராயலின் மக்களே, முன்னர் நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருட்கொடையையும் உலகோர் யாவரையும் விட உங்களை மேன்மைப்படுத்தினேன் என்பதையும் நினைவு கூறுங்கள். இன்னும் ஒரு ஆத்மா மற்றொரு ஆத்மாவிற்கு சிறிதும் பயன்பட முடியாது. அந்த ஒரு நாளை நீங்கள் அஞ்சி நடப்பீர்களாக. அந்த நாளில் எந்த பரிந்துரையும் அதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதற்காக எந்த பதிலீடும் பெற்று கொள்ளப்பட மாட்டாது. அன்றியும் பாவம் செய்த அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். உங்களை கடுமையாக வேதனைப்படுத்தி வந்த ஃபிரௌனின் கூட்டத்தாரிடமிருந்து உங்களை நாம் விடுவித்ததையும் நினைவு கூறுங்கள். அவர்கள் உங்கள் ஆண் மக்களை கொன்று உங்கள் பெண் மக்களை மட்டும் வாழ விட்டிருந்தார்கள். அதில் உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு சோதனை இருந்தது. மேலும் உங்களுக்காக நாம் கடலை பிளந்து உங்களை நாம் காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஃபிர்அவுனின் கூட்டத்தாரை அதில் மூழ்கடித்தோம் என்பதையும் நினைவு கூறுங்கள்.